இவர் ஐயநாதன் யாரோடலாம் பேசுறாரு, யாரோடலாம் தொடர்பு கொள்றாரு, வாட்ஸ்அப்ல யார்கிட்டலாம் பேசிட்டு இருக்கிறாருன்னு இதெல்லாம் அதாவது காதுல பூ சுத்திக்கிட்டு ஒரு பைய தூக்கிட்டு வருவான் பாருங்க, அவன்கிட்ட போய் சொல்லணும். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. இந்த 2K ஜெனரேஷனுக்குள்ள ஏ சர்டிஃபிகேட் படமும் இருக்கு, யூ சர்டிஃபிகேட் படமும் இருக்கு. இதுல என்ன சர்டிஃபிகேட் படம் உனக்கு வேணும்? எனக்கு யூ சர்டிஃபிகேட் படம் தான் வேணும். நான் வந்து தொடர்ச்சியா பயணம் செஞ்சேன், வெளியில வந்துட்டேன்னு தோழர் ஐயநாதன் அவர்கள் சொல்லக்கூடியது மிகவும் வந்து நகைப்பா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் கட்சியிலேயே சேரல. அப்புறம் எப்படி கட்சியில சேர்ந்து நேர்ல பேசினேன்? இல்ல, கட்சியில சேர்ந்து அவருடைய உறுப்பினர் கார்டை காட்ட சொல்லுங்க. அவரை பார்த்ததாக சொல்றாரு, ஆனா அதுக்கான ஆதாரத்தை இது வரைக்கும் எங்கேயும் வெளிப்படுத்தலை. நான் அவரை பார்த்தேன், 15 நிமிடத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறாரு. அந்த 15 நிமிஷம் ஸ்டோரியை வச்சு கன்னித்தீவு மாதிரி அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் பொய்யா? எது அவர் சொல்றதெல்லாம் உண்மையான ஆதாரத்தை கொடுங்க. நீங்க இப்ப ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசுனதை இன்னைக்கு நீங்க வந்து வெளியில வந்து விளம்பரம் பண்றீங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டுறீங்க. இவர் ஐயநாதன் யாரோடலாம் பேசுறாரு, யாரோடலாம் தொடர்பு கொள்றாரு, வாட்ஸ்அப்ல யார்கிட்டலாம் பேசிட்டு இருக்கிறாருன்னு இதெல்லாம் அதாவது காதுல பூ சுத்திக்கிட்டு ஒரு பைய தூக்கிட்டு வருவான் பாருங்க, அவன்கிட்ட போய் சொல்லணும். இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி தளபதி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. பெரிய கட்சிகள் இருக்கு, டிஎம்கே இருக்கு, அதிமுக இருக்கு, அதை தாண்டி எப்படி டிவிக்கு வரும்னு அடிச்சு சொல்றீங்க? 910 நாட்கள் போராட்டம் நடக்குது உங்களுடைய ஆட்சி காலத்துல. விடியலுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான முதலமைச்சர்னு சொல்றீங்க. சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாக்கும் கூசல. சாதிய ஆணவ கொலைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்குது. மதுவுக்கு எதிராக தமிழகத்தை, மதுவுக்கு இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு ரயில்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணால நிம்மதியா பயணம் செய்ய முடியல ரயில்ல. நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்கனாலலாம் வந்துட்டு தமிழகத்தை ஆழ்ந்திட முடியுமா? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நடிகனால் நாடை ஆள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? யூரியார் உதயநிதி கப்பலோட்டிய தமிழ்நாடு வாரிசா வந்துட்டாரா? செக்கிழுத்து செம்மலா? யார் இவர்? ஓ, ஸ்டாலின் யாரு? அவங்க அப்பா யாரு? இவர்களுக்கு சினிமா துறைக்கு அந்த சம்பந்தமே இல்லையா? நாம் தமிழர், பாஜக, அண்ணாமலை, ரஜினிகாந்த், இங்க இருக்கக்கூடிய குருமூர்த்தி எல்லாம் கூட்டாளிங்க தான். குத்துன்னு குத்த போறா 2026ல. என்ன இந்த பக்கம் அஜித்தை வச்சு நீங்க காய் நகர்த்தலாம் நினைக்கிறீங்க? அவன் ஒட்டுமொத்த பேர் இருக்கான். தலையின் ரசிகன், தளபதியின் தொண்டன் அடிச்சு நவுத்த போறான். அன்னைக்கு நிமிர போறீங்க, அன்னைக்கு தெரிய போகுது. வணக்கம் சார். வாழ்த்துக்கள். தொடர்ந்து டிவிகே அப்படின்னு சொன்னாலே எல்லா இடங்கள்லையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2026 டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த கட்சியில் இருந்த சில பேர், ஈவன் ஐயநாதன் அவர்களே சொல்லியிருக்காங்க, நான் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்தேன், பேசினேன், இப்போ எனக்கு அந்த கட்சியில் இருக்க விருப்பம் இல்லை, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு வேற யாராவது ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் ரெக்கார்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவரே நேரில் வந்து சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இப்போ 2026ல் தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு தலையங்கமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தளபதி அவர்கள் எடுத்த ஒரு மிகப்பெரிய முயற்சி, அதனுடைய வெற்றி தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரலாறு. இன்றைக்கி அதுதான் உருவாயிருக்கு. இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் மிக கடுமையான சொற்களால் வசைபாடி கொண்டிருந்த நேரத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றாக கிட்டத்தட்ட 100 மாவட்ட செயலாளர்களை அறிவித்து தலை நிமிர்ந்து ஒட்டுமொத்த ஒன்றிய அரசியலையும் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தையும் எழுச்சியும் ஏற்படுத்தியிருக்குது தமிழக வெற்றி கழகம். இதில் வந்து நான் வந்து தொடர்ச்சியாக பயணம் செஞ்சேன், வெளியில் வந்துட்டேன்னு தோழர் ஐயநாதன் அவர்கள் சொல்லக்கூடியது மிகவும் வந்து நகைப்பாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் கட்சியிலேயே சேரலை. அப்புறம் எப்படி கட்சியில் சேர்ந்து நேரில் பேசினேன்? இல்லை, கட்சியில் சேர்ந்து அவருடைய உறுப்பினர் கார்டை காட்ட சொல்லுங்கள். என்னைக்கு வந்தார், யாரை பார்த்தாரு, யாருடைய முன்னிலை சேர்ந்தாருன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பயிலரங்கம் நடத்துறதுக்காக வந்தார், ஒரு பயிலரங்கத்தை நடத்தினார், போயிட்டார். அவருக்கான வேலைகள் அதுதான். புரியுதுங்களா? மூத்த அரசியல்வாதியாக, மூத்த பத்திரிகையாளர்களாக தொடர்ச்சியாக நிறைய தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுப்பார். அவர் இவருடைய தளபதியினுடைய ஆதரவாளர் ஒரு நிலைப்பாட்டில் பேசிக்கிட்டு இருந்தார் எல்லா பக்கமுமே. அவர் தொடர்ச்சியாக மற்ற எத்தனையோ கட்சிகளில் பயணம் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்ன வரலாறுகள் இருக்குது அப்படின்றது அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால்
நமக்கு வந்து ஏற்ற ஒரு நபராக இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவருடைய பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணார். அவரை பார்த்ததாக சொல்கிறாரு. ஆனால் அதுக்கான ஆதாரத்தை இது வரைக்கும் எங்கேயும் வெளிப்படுத்தலை. நான் அவரை பார்த்தேன், 15 நிமிடத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையே நகர்த்தி கொண்டு போகிறார். அந்த 15 நிமிஷம் ஸ்டோரியை வச்சு கன்னித்தீவு மாதிரி அவர் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த சேனலுக்கு ஒரு மணி நேரம் பேட்டி, அதுக்கு 1 மணி நேரம் பேட்டி. அவர் சொல்கிறதெல்லாம் பொய்யா? எதுவும் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னா ஆதாரத்தை கொடுங்க. அவர் சொல்றது அப்ப எந்த தைரியத்துல அவர் வந்து முன்பே எந்த தைரியத்துல நீங்க நான் இந்த கட்சியில இருந்தேன்னு சொல்றீங்க? அதுக்கு மொதல் பதில் சொல்லுங்க. இந்த கட்சியினுடைய உறுப்பினரா நீங்க? என்னைக்கு நீங்க யாரை பார்த்து இந்த கட்சியில வந்து சேர்ந்தீங்க? இந்த கட்சியினுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க எதன் அடிப்படையில் நீங்க பயணம் செஞ்சீங்க? இவரோட வந்து பேசினாரு, பயிலரங்கத்துல பேசினாரு, பயிலரங்கத்தை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு தோழர் ராஜ்மோகன். அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் கொடுத்துருக்குது. அப்ப உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கணும் இல்லையா, ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கணும் இல்ல, ஏன் கொடுக்கல? நீங்க இப்ப 1 மாதத்துக்கு முன்னாடி பேசினதை இன்னைக்கு நீங்க வந்து வெளியில வந்து விளம்பரம் பண்றீங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டுறீங்க. ஒரு பத்திரிகையாளருக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு தகுதியை ரகசியம் காக்கக்கூடியது உங்கள்கிட்ட அது இல்லைன்றப்போ உங்களை எப்படி இந்த கட்சியில வச்சிருப்பாங்க? அவர்களுக்கு உங்களுடைய அளவுகோல் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, உங்ககிட்ட எவ்வளவு சரக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க அவருக்கு தேவைப்படலைன்னு கூட நினைச்சிருக்கலாம். அதனால உங்களுக்கான பதவிகள் அவங்க எதுவும் கொடுக்கல. நீங்க கட்சிக்கு வேணும்னு அவங்க நினைக்கல. இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி தளபதி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, இந்தியாவில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாப்புலர், அதுல மாற்று கருத்து இருக்கா சொல்லுங்க? எல்லாத்துலயுமே சொல்றேன். பெரிய கட்சிகள் இருக்கு, டிஎம்கே இருக்கு, அதிமுக இருக்கு, அதை தாண்டி எப்படி டிவிக்கு வரும்னு அடிச்சு சொல்றீங்க? உங்க கட்சியில இருக்கிற அண்ணன் திருமா வந்து இன்னைக்கு வரைக்கும் போய் வேங்கைவேல் பிரச்சனைக்கு மாற்று கருத்துக்கு சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்கிறாரு. இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் வந்து பொங்கி எழுந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு. 910 நாட்கள் போராட்டம் நடக்குது உங்களுடைய ஆட்சி காலத்துல. விடியலுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான முதலமைச்சர்னு சொல்றீங்க. சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாக்கும் கூசல. ஆனா அதை தொடர்ச்சியா மக்கள் போராடிக்கிட்டு இருக்கா. 910வது நாள் தளபதி போய் நிக்கிறாரு. மறுநாள் நைட்டு 7 மணிக்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க, மக்களை பாதிக்காது. இத்தனை நாள் மக்களை பாதிக்காதுன்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? வேங்கை வயல் பிரச்சனையில் உடனடியா 3 பேரை பிடிச்சதுக்கு உள்ள போடு. எங்க இருந்து வந்தாங்க இன்னைக்கு அந்த 3 பேரு? பரந்தூர் விமான நிலையத்துக்கு டன்சன் மேட்டருக்கு உடனடியா போய் மாலை மரியாதை எல்லாத்தையும் எனக்கே போடுங்க, நானே வாங்கிக்கிறேன்னு நிக்கிறீங்க. இத்தனை நாளா எங்க போனீங்க? அவர் சொல்லிதானே இந்த முடிவு எடுத்திருக்காங்க. யாரு சொல்லி முடியும்? யாரு ஆய்வுக்கு உங்களுக்கு யாரு ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தது? மத்திய அரசாங்கத்தினுடைய ஆய்வுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அப்ப மக்களையும் மண்ணையும் வஞ்சிக்கக்கூடிய வேலையை நீங்க கேவலமா பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாத்துக்குமான ஒரு மாற்று சக்தியா வந்து நிக்கக்கூடியவரை வந்து கண்டு அஞ்சுகிட்டு இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலை. அதுக்குதான் இந்த ஐயநாதன் போல பத்திரிகையாளர்களை வச்சு நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாருக்கும் தெரியாது நினைச்சிட்டீங்களா? இவர் ஐயநாதன் யாரோடலாம் பேசுறாரு, யாரோடலாம் தொடர்பு கொள்றாரு, வாட்ஸ்அப்ல யார்கிட்டலாம் பேசிட்டு இருக்கிறாருன்னு இதெல்லாம், அதாவது காதுல பூ சுத்திக்கிட்டு ஒரு பைய தூக்கிட்டு வருவான் பாருங்க, அவன்கிட்ட போய் சொல்லணும். இன்னைக்கு எல்லாருமே அரசியல் மயமாக்கப்பட்டு இங்க யாரு ரசிகனா இல்ல, மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மாற்றத்துக்கும் கொண்டு வந்து நிக்கணும்ன்ற மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்க கூட மிகப்பெரிய ஒரு படை வீரனா நின்றுட்டு இருக்கிறான். அதுல மாற்று கருத்தே இல்லை. சரி, ஓகே. நீங்க சொல்றீங்க எல்லாருமே வந்துட்டு கதையை வந்துட்டு அவங்களாவே கிரியேட் பண்ணி பேசுறாங்க அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றீங்க? இவர் பெரிய பலம்னு எதை வச்சு சொல்றீங்க? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்லுங்களேன். போன உடனே மறுநாள் அடுத்த 24 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு வந்து மக்களை பாதிக்காதுன்னு அறிக்கை கூடுங்கல்ல, இயலாத அரசாங்கம், அதை வச்சு தெரியலையா இவர் மிகப்பெரிய பாப்புலர்னு? வேங்கை வயலுக்கு வரப்போறேன்னு சொன்ன உடனே இன்னைக்கு அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு ஓடி வந்து இன்னைக்கு சமூக நீதியை காத்து நின்னுட்டீங்கல்ல. என்ன சமூக நீதிக்கு நீங்க கிழிச்சிட்டீங்க சொல்லுங்க? சமூக நீதி ஆளா நீங்க? படிக்கிற பிள்ளைங்களுக்கு புத்தகம் கூட கொடுக்க முடியல. ஆளக்கூடிய ஆட்சியில பணம் இல்ல, உங்கள்கிட்ட எல்லாமே வெற்றா இருக்குது. கஜானால இருந்து ஒட்டு மொத்தமும் நீங்க வந்து சமூக நீதியை பத்தி பேசுறீங்க, அதை பத்தி பேசுறீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சாதிய ஆணவ கொலைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்குது. மதுவுக்கு எதிராக தமிழகத்தை, மதுவுக்கு இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு ரயில்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணால நிம்மதியா பயணம் செய்ய முடியல ரயில்ல. அதுதான் உங்களுடைய கேவலமான ஒரு வேலை. இந்த பாருங்க, ஒரு பள்ளி மாணவிய மாறி மாறி ஒரு காவல்துறையினுடைய பூத்துல வச்சு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுதான் உங்களுடைய பாதுகாப்பு, விடியல் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான ஆட்சி, பெண்களை பாதிக்கப்படுறீங்க. ஏன் அன்பில் மகேஷ்னு ஒருத்தர் இருந்தார்ல, கல்வித்துறை அமைச்சர், இருக்காரா சார்? இருந்தார்ல, எங்க போனாரு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? மக்களுக்கு இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்க நீங்க என்ன ஆய்வு பண்ணிட்டீங்க? பிளாக் போர்டு நல்லா இருக்கு,
நாங்கள் வந்து சாப்பாடு நல்லா போடுறோம், பாத்ரூமை நல்லா கழுவி வச்சிருக்கிறோம். என் பிள்ளைங்களோட வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். எல்லாத்துக்கும் போகிறீங்க ஃப்ரெண்டு கூட, நான் இங்கே போகிறேன், ரேஸ் விடுறாங்க, அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், லேண்டு வாங்கி விற்கிறது, சினிமா வாங்கி விற்கிறது, எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. இப்போ எங்கே போல வெளிநாட்டுக்கு நாங்கள் வெளிநாட்டு முதல்களெல்லாம் ஈட்டி கொண்டு வந்து அந்நிய முதலீடுகளெல்லாம் வச்சு அப்படியே இந்தியாவை மிகப்பெரிய ஒரு மாற்றாக தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்திடுவோன்னு சொன்னீங்க. இங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரமும் உயிரும் அவர்களுடைய கற்பும் கேள்விக்குறியாக இருக்கே. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லுங்கள்? எல்லாம் அது காவலன் ஆப்பு, இந்த ஆப்பு, ஃபோனை அசைக்குன்னா உடனே ஓடி வந்துடு. ஏன் ஓடி வரல யாரும்? அவர் இன்னைக்கு அவள் வயிற்றுல இருந்த சிசு கொல்லப்பட்டிருக்கு, மனிதாபிமானம் சிதைக்கப்பட்டிருக்குது, பெண்ணியம் கேள்விக்குறியா நிற்குது, இன்னைக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா நிற்குது. அண்ணா நகரில் தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனையிலிருந்து கிருஷ்ணகிரியிலிருந்து தஞ்சையில் ஒரு டாக்டர் ஒரு டீச்சரை பள்ளி அறையிலே வச்சு வெட்டி கொல்லப்பட்டாங்களே. இப்படி தொடர்ச்சியாக பெண்ணுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் இருக்குது. இப்போ சொல்லுங்க எதை வச்சு நடக்குதுன்னு. அப்போ போறாருன்னு கேள்விப்பட்ட அடுத்த கணமே இங்க தமிழகம் மட்டும் அதிர்ந்துகிட்டே இருக்குதுன்னா அவர் மாற்றத்துக்கான தலைவர்ன்றதுல உங்களை ஏத்துக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? கண்டிப்பா ஏத்துக்கிறதுல தப்பு கிடையாது. மாற்றத்துக்கான தலைவர் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் ஏத்துக்கிறதுனால தப்பு கிடையாது. விஜய்னால நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்கனாலலாம் வந்துட்டு தமிழகத்தை ஆழ்ந்திட முடியுமா, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நடிகனால் நாடை ஆள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? இவர் யார்? உதயநிதி கப்பலோட்டிய தமிழ்நாடு வாரிசாக வந்துட்டாரா? செக்கெழுத்து செம்மலா? யார் இவர்? ஸ்டாலின் யார்? அவங்க அப்பா யார்? இவர்களுக்கு சினிமா துறைக்கு அந்த சம்மந்தமே இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் படத்தை வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கே. நீ படத்தில் தான் நடித்த, உங்கள் அப்பா படத்தில் நடிச்சிருக்கிறாரு, உங்கள் தாத்தா எல்லா படத்துக்கும் திரைக்கதை வசனம் எல்லாம் காசு வாங்கிட்டு எழுதி கொடுத்துருக்கிறாரு, ரோட்டோர நடந்த நாடகங்களில் எல்லாமே இப்போ எழுதி கொடுத்துருக்கிறாரு, நாடகத்தை முன் வச்சு தான் வந்திருக்கிறீங்க. ஒட்டு மொத்தமாக சினிமா துறையிலேருந்து தான் வந்தீங்க. நீங்கள் இன்றைக்கி சினிமாக்காரன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? மாற்றா அவர் தான் வந்திருக்கிறாரு, அதுல மாற்றமே கிடையாது. இல்லை, இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் நின்னவுடனே எல்லாரும் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவசரமா வந்து முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் தமிழக வெற்றி உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணன் திருமா நீங்க கொண்டு வந்தத 3 பேருடைய கைதை எதிர்க்கிறாரா இல்லையா? உண்மையான குற்றவாளியை கொண்டு வரணும், சிபிஐனுடைய வழக்கு வேணும், சிபிசிஐ விசாரணை வந்து போலியா இருக்கு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லுங்க. சொல்லியிருக்காரு தான், சொல்லாம கிடையாது. அப்போ உங்க மேல நம்பிக்கை தன்மை இல்லைங்க, அதனால சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் அவரும் வெளியில வருவாரு, அப்ப பாருங்க தாவேக்கா எப்படிப்பட்டது, விஜய் எப்படிப்பட்டவர், அவர் பிரம்மாண்ட நடிகரா இல்ல மிகப்பெரிய ஒரு அரசியலுக்கு மக்களுக்கும் மண்ணுக்குமானவரா, மக்களாட்சி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாயகனான்றதுக்கு விடை இருக்கு. இன்னும் ஒரு 10 மாசத்துல எல்லாமே வெளியில வரும் பாருங்க. சரி, 10 மாசத்துல வெளியே வரட்டும் சார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பார்த்து திராவிடம் பயந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா பயந்துதான் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? திமுக அரசு திராவிடம் பயப்படல. அதாவது திமுக திராவிடத்தினுடைய பெயரை சொல்லிக்கிட்டு பல ஊழல்களை சந்திச்சு கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு மக்களை இன்னும் சுரண்டி பிழைக்கலாம்ன்ற பிழைப்புவாதிகள் பயந்து போய் இருக்கிறாங்க. யார் அந்த பிழைப்பு? திமுக தான். திமுக மட்டும்தான் இருக்கா? இப்ப இந்த ஏடிஎம்கே எஸ்வி சேகர் கால போய் நக்கிருக்கீங்களா? இதுக்கு பேர் என்ன? எஸ்வி சேகர் யாரு? இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா, கொள்கை வித்துவானா, ஆர்எஸ்எஸ்னுடைய அடி அந்த ஆள் கிட்ட போய் சொல்றீங்க உங்க அப்பா பேரை உங்க தெருக்கு வச்சுட்டேன், நீங்க கன்சிடர் பண்ணணும், நீங்க திமுகவுக்கு வந்துடணும், அப்பதான் திமுகவுக்கு பலன். வெக்கமா இல்ல உங்களுக்கு கூப்பிடறதுக்கு? ஆமா, நேத்து வரைக்கும் உங்களை கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தான். அவன் ஆர்எஸ்எஸ் ஒட்டுமொத்த பின்புலமா செயல்பட்டுக்கிட்டு இருந்தான். பிஜேபியில இருக்கும்போது உங்களை எப்படி கேவலமா பார்த்தான், அண்ணா திமுக இருக்கும்போது எப்படி உங்க அப்பா வரைக்கும் கேவலமா இழுத்து பேசி விட்டா, இன்னைக்கு அப்படி புனிதர் ஆயிட்டாரா எஸ்வி சேகர்? எங்க இருந்து வந்துட்டாரு? இன்னைக்கு அவருடைய கொள்கையெல்லாம் திராவிட கொள்கையோட ஒத்து போயிடுச்சு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அவர் நீங்களும் வந்துடணும் திமுகவுக்கு, நீங்க சொன்னதை நான் பண்ணிட்டேன், நான் சொன்னதை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். எங்க போயிடுச்சு உங்களுடைய திராவிடம் எல்லாம்? இப்போ எங்க போயிட்டாரு பெரியார்? இதுக்கு பதில் தேவையில்ல. அப்போ நீங்கள் நக்கி பிழைக்கவர்களாக தானே இருக்கீங்க. அப்போ எஸ்வி சேகரையே நீங்கள் வந்து பண்ணும்போது மோடியினுடைய காலில் போய் நீங்கள் வந்து சிம்மாசனமாக ரெட் கார்பெட்டாக நீங்களே விரிஞ்சிட்டீங்களே, என் மேலே நடந்து போன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வேற என்ன இன்னும் வேணும்? அப்போ உங்களை இன்னும் எப்படி நம்பிக்கிட்டு இருப்பான்? சமூக நீதி பேசுகிற எங்கே சமூக நீதி இருக்கு? எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க நாடாளுமன்ற தேர்தலில்? இருக்கிற புடுங்கின 2 எம்எல்ஏ கிட்ட இருந்து 2 அமைச்சரவையும் புடுங்கினது சிறுபான்மை மக்கள்கிட்ட இருந்து தானே புடுங்கிருக்கீங்க. உங்களுக்கு சமூக நீதியை பேசக்கூடிய தகுதியும் அருகதையும் என்ன இருக்குன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் பேசலாமா? நீங்கள் இந்த சமூக நீதிக்கு எதிரானவர்கள் தானே.
அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது? மக்கள் மாற்றி தான் அடிப்பான். குத்துன்னு குத்த போகிறா 2026. என்ன இந்த பக்கம் அஜித்தை வச்சு நீங்கள் காய் நகர்த்தலாம் நினைக்கிறீங்க? அவன் ஒட்டுமொத்த பேர் இருக்கான், தலையின் ரசிகன், தளபதியின் தொண்டன், அடிச்சு நவுத்த போகிறான். அன்னைக்கு நிமிர போறீங்க, அன்னைக்கு தெரிய போகுது. சரி, ஏடிஎம்கேயோட கூட்டணிக்காக விஜய் அவர்கள் வந்து கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு, யாருக்கும் கெஞ்சணுன்ற அவசியமெல்லாம் இங்கே கிடையாது. எங்களுடைய தளபதி அவர்களுடைய தலைமையில தான் கூட்டணி, வரவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன ஒரே திராணியும் தைரியமும் முக்கிய தலைவனா அந்த மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாயகனா நின்னவர் தான் தளபதி அவர்கள். அதுல மாற்றம் இருக்கா? அப்படி சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒன்றியத்தையும் உலுக்கி போயிட்டு. அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு சமமான வார்த்தைகள் வேற என்ன இருக்கு? அண்ணன் திரும்ப என்ன சொன்னாரு? அரசியல் அறையில பேசக்கூடிய விஷயத்தை பொது வெளியில பேசிட்டார். இதுதான் பொது வெளியில பேச வேண்டியது, இதுதான் சமூக நீதி, இதை தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப சொல்லும் போது இன்னைக்கு ஒட்டுமொத்தமும் அதிருது. ஏன் அதிருது? சொல்லிட்டாருல, வரவனுக்கு வா என் தலைமையில தானே. நேற்று அறிக்கை பார்த்தீங்களா? தாவேகாவுடைய தலைமையில தான் கூட்டணி. விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் வாங்க, உங்களை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. அதிமுகவை போய் கை நினைச்சுக்கிட்டு அவர்களை தூக்கி மாலை மரியாதையோட திருப்பியும் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒட்டுமொத்த 125 மாவட்ட செயலாளர்களும் இருக்கான். என்ன, எல்லா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் போடப்பட்டு 2 மாசத்துல போடப்பட்ட ஒரு கட்சியை சொல்லுங்க பாப்பான். 1 கோடி தொண்டரை கடந்து போயிடுச்சு. இந்தியாவில் மிகப்பெரிய 5வது கட்சியா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம்னு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி பாருங்க, இன்னைக்கு மிகப்பெரிய மாற்று சக்தியா, மக்களுக்கானதா, சாமானியர்களுக்கானதா, நாளைய மக்கள் முதல்வனா வந்து நிற்கக்கூடிய தகுதியோடு நிற்கக்கூடியது தளபதி அவர்கள் தான். அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? தளபதி அவர்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தளபதி அவர்கள் உங்களது தலைவர், அதனால ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து சீமான் இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ அரசியல் ஒரு விஷயம் வந்துட்டு சடனாக வந்தவங்களுக்கும் காலகாலமாக இருந்தவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? யாரடா சொன்னு செருப்பை கழட்டி காட்டினவர் தான் சீமான். காட்டினாரா இல்லையா? யாரா சங்கின்னு கேட்டானா இல்லையா? இன்னைக்கு எப்படி சங்கி சகத்தோழன் ஆயிட்டான், பார்ப்பான், எல்லாத்தையும் சமமா பார்ப்பான் ஆயிட்டான். ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டுமொத்த உருவமா வந்து நிக்கிறாரு. பிரபாகரனை பெரியாரை ஏத்திருந்தாலும் அதுல இருந்து நான் வெளியில வரேன், என் கூட இருக்கக்கூடிய தம்பிகள் நிராகரிக்கக்கூடிய பெரியார் வேணும்னு நினைக்கிறவர்கள் வெளியில போங்கன்னு ஓப்பனா சொல்றாரு. அப்ப நீ சங்கியா மாறிட்டேன்னு அர்த்தம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்த பிஜேபி இன்னைக்கு வந்து ஈரோடு சட்டமன்ற தேர்தலை நிராகரிச்சிருக்கு, புறக்கணிச்சிருக்கு. அதுல ஏதாவது அரசியல் இருக்குன்னு பாக்குறீங்களா? அரசியல் அதான் நீங்க தான் வேட்பாளரை நிறுத்திருக்கீங்களா நாம் தமிழர் சார்பா? வேற என்ன பண்ணணும்? அப்ப நாம் தமிழரும் பாஜகவும் வந்துட்டு ரகசியம். நாம் தமிழர், பாஜக, அண்ணாமலை, ரஜினிகாந்த், இங்க இருக்கக்கூடிய குருமூர்த்தி எல்லாம் கூட்டாளிங்க தான். என்ன எதை வச்சு சொல்றாங்களா? அரசியல் வியூகம் அதுதான் சொல்லுது. இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? அப்ப இந்த 25,000 ஓட்டும் வந்து சீமானுக்கு விழுந்தது இல்லையா? கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா எதை? ஆனால் நீங்கள் சொல்கிற காமெடியெல்லாம் கேட்டு சிரிக்காமல் இருக்க முடியுமா? இவன் ஒரு ஆளுன்னு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களா? ஏங்க, எத்தனை தொகுதியில் இதுக்கு முன்னாடி நீ 25,000 ஓட்டு வாங்கின காட்டு? ஒரு தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் நின்றுக்கல்ல. மானமுள்ள தமிழனா நானும் கேட்குறேன், நீயும் மானமுள்ள தமிழனா பதில் சொல்லு. எந்த தொகுதியில் நீ 25,000 ஓட்டு வாங்கின சொல்லு பார்ப்போம். இருக்கிற சங்கியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ மாரடிச்சுக்கிட்டு பிழைப்புவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு பெரியாரை வந்து பேசிக்கிட்டு இருக்கிற, நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? உன்னை நம்பி நின்னவன்லாம் இன்னைக்கு எல்லாம் கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஒவ்வொரு கட்சியா போயிட்டு இருக்கிறானு. அந்த பக்கம் திமுக போறான், அந்த பக்கம் தாவேக்காக்கு வரான், அண்ணா திமுக போறான், எல்லா பக்கமும் தான் போய்கிட்டு இருக்கிறான். அப்ப நீ என்ன கொள்கையை வார்த்தை எடுத்த? தமிழ் தேசியத்தை பேசின, இன்னைக்கு தமிழ் தேசியத்தை பேசின பூரா பயிலும் திராவிட கொள்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே 2 பேர் சிங்க மாதிரி வளர்த்த ராஜீவ் காந்தியும் இவரும் 2 பேர் அண்ணா திமுக ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், இன்னைக்கு வச்சு உன்னை குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்ல போற? அப்போ உன்னுடைய உணர்வுகள்லாம் எங்கே போயிடுச்சு? அப்படி மூளை சூடு வந்த மாதிரி எம்பி கத்துவ தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எங்கே போச்சு? அப்போ இந்த வாக்குகள்லாம் யாருடையது? பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, திருச்சியில் வந்து பிரஸ் மீட் பேசி அதெல்லாம் பேசுவார். மறுபடியும் நான் பெரியாரை தொடர்ந்து பேசுவேன், தொடர்ந்து விமர்சிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். போகிற பக்கம்லாம் இப்போ செருப்பால் அடி வாங்கின மாதிரி எல்லா பக்கமும் வாங்குவார். ஆமாம், வேற என்ன பண்ணுவார்? தமிழ்நாட்டிலேருந்து இங்கே பாருங்க, பெரியாரையும் அம்பேத்கரையும் விட்டுட்டு இங்கே எந்த அரசியல்வாதியும் சைன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? பிஜேபி காரனுடைய கைக்கூலியா இன்னைக்கு சீமான் போனதுனால அத்தனையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தெருவில் அனாதையா நிற்க போறாரு. 2026க்கு அப்புறம் இந்த பக்கம் ஓரமா நிற்பாரு. போய் பேட்டி எடுத்து போடுங்க. கண்டிப்பா 2026க்கான களம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க சொன்னீங்க விஜய் அவர்கள் தான் மாற்று அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. மக்கள் எவ்வளவு விரைவாக அதை நோக்கி வந்துட்டு இருக்காங்க? மக்கள் டோட்டலாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டான், இவர்கள் 2 பேரும் போதும், மாற்றம் வேணும் அப்படின்றதுக்கு. மிகப்பெரிய ஒரு சக்தியாக சீமானை பார்க்கல. புரியுதுங்களா? கமலஹாசனை பார்க்கல. கமலஹாசன் இன்னைக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார்.
ஒட்டு மொத்தமாக ரிமோட்டை டிவியை டார்ச் லைட்டை தூக்கி டிவியை உடச்சி போட்டுட்டு இன்றைக்கி அதே லைட்டை எடுத்துகிட்டு காணா போனவங்களெல்லாம் தேடி கொண்டு போயிட்டு நான் உங்கள் பக்கத்தில் வந்துட்டேன் சார்னு போயிட்டு கோபாலபுரத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆழ்வார்பேட்டையில் இருந்தவர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. நானும் உங்கள் பக்கம்தான், நான் டிவியெல்லாம் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக வந்தப்போ கூட தன்னுடைய அரசியலை பேசின கமலஹாசன் இன்றைக்கி எங்கே போயிட்டார்? ஒரு எம்பி சீட்டுக்காக கேவலப்பட்டு போய் இன்றைக்கி அங்கே போய் உழுந்து கிடக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய கேவலம்! அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கானவன் இவன் தான் அடையாளம் காணப்பட்டு மக்களால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ண முடியும்னா அதுக்கான மாநாடு சாட்சி. இன்றைக்கி இவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் சாட்சி. இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்தா தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்வலையில் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போக போகிறேன்னா சாவுறாங்க இருக்கக்கூடியவங்களாம். ஏன் சாவுறீங்கன்னு கேட்குறேன். எல்லா கட்சி தலைவர் நாங்கள் 35 பேர் போயிட்டோம், நீங்கள் 36வது, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? 40வது கூட போவோம். போன உடனே 24 மணி நேரத்தில் தளபதி அவர்கள் தீர்வை கொண்டு வந்துட்டார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். நீ என்ன பண்ண? 35வது போனியா, 30வது போனியா, 20வது போனியா? நான் தான் முதல்ல போனேன். முதல்ல போய் என்ன பண்ண? தொட்டுட்டு வந்துட்டியா? நான் தான் கோட்டை தொட்டுட்டு வந்தேன்னு. எதுக்காக போனேன்? நீ போனால் போவ, உனக்கு 10 மைக் இருக்கும், பேசுவ, வந்துடுவ. போறேன்னு சொன்னா வருவேன்னு சொன்னா வராரு, வந்து நிக்கிறேன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அதிர்வலைகளை உண்டு பண்ணுது ஒட்டுமொத்த தமிழகமும். அவருடைய வருகைக்காக இது வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு உடனே இங்க ஒரு மாத்து அஜெண்டாவை போடு, மக்கள் பாதிக்க மாட்டாங்க, எழுது. அங்க போ, உடனே வேங்க வயல 3 பேரை பிடிச்சி இமீடியட்டா உள்ள போடு. இங்க போ, டென்ஷன்ல ஏலம் ரத்து பண்ணிட்டான், எனக்கு மாலையை போடு. என்ன உன் நிலைப்பாடு? யார் நீ? யாரை ஏமாத்திக்கிட்டு இருந்தா? இத்தனை நாளா 910 நாட்கள் தொடர்ச்சியா இப்ப யாரை ஏமாத்தின? தமிழக அரசு தானே கேட்கணும். இந்த 910 நாட்களும் நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க. உடனே சொன்னாங்க இது அதிமுக காலத்தில் கொண்டு வரப்பட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்போ உன்னுடைய அமைச்சர்கள்லாம் போய் பங்கெடுக்க வேண்டியதானே. ஏன் போகலை? அப்போ நீ எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு தானே அர்த்தம். அப்போ நீ எல்லாத்தையுமே மக்கள் ஏமாந்தா கூடையை போட்டு கமுத்திடலான்னு பார்க்குறீங்க, உஷாராயிட்டானா கூடையை தூக்கிட்டு ஓடி வந்துடுறீங்க. இதான் நடக்குது. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஓடி போன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களை விரட்ட போகிறான், துரத்தி அடிக்க போகிறான். மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா. நன்றி. தொடர்ந்து பேசலாம். வாழ்த்துக்கள். Charles Group presents Startup Singam, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. இந்த 2K ஜெனரேஷனுக்குள்ள ஏ சர்டிஃபிகேட் படமும் இருக்கு, யூ சர்டிஃபிகேட் படமும் இருக்கு. இதில் என்ன சர்டிஃபிகேட் படம் உனக்கு வேணும்? எனக்கு யூ சர்டிஃபிகேட் படம் தான் வேணும்.